ஹாய், குட் மார்னிங். சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு ஹெல்த்தியாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு ஆளாக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இதை நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா சூடேற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இந்த மாவு சூடாக இருக்கும்போதே நீங்கள் பிசைய முடிஞ்சோம்னா பச்சை தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா வெது வெதுப்பான தண்ணி நல்லா ஆறின விட்டு பிசைஞ்சிங்கன்னா வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துட்டு நல்லா புட்டு பதத்துக்கு பிசையணும். லைட்டாக இப்படி கிளறி பிசைஞ்சுக்கோங்க. அந்த புட்டு மாவு பிசைகிறீங்க, உங்களுக்கு சரியாக உதிரி உதிரியாக வரல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, மிக்ஸி ஜாரில் கொடுத்து ஒரு தடவை பல்ஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. சூப்பராக வந்துடும். தெரியுதுன்னு நினைக்கிறேன். நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு. குக்கரில் தண்ணி நல்லா கொதித்து ரெடியாக இருக்குது. இப்போது நம்ம சிரட்டை புட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, கேரளா டிஷ், அதான் நம்ம பண்ண போகிறோம். இதில் கொஞ்சம் தேங்காய், இப்போ மறுபடி பொட்டு. இதில் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை இது மேலே வச்சுட்டு அப்புறம் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்ததாக தேங்காய். இப்போ இதை நல்லா மேட்டாப்பில் க்ளோஸ் பண்ணிடுங்க. ரொம்ப அழுத்த வேணாம், அப்படியே லைட்டாக, அவ்வளோதான். இப்போ இதை மூடி நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ மேலே ஏர் வந்திருக்கு. இப்போ இதில் மாட்டிடலாம். அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் நமக்கு புட்டு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ புட்டு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்குமா. இதை குத்தி பாருங்கள், ஒட்டலை. எடுத்துடலாமா? இப்போ இந்த மாதிரி புட்டு மேக்கர் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா, நம்ம தேங்காயில் இருக்கக்கூடிய சிரட்டைன்னு சொல்லுவாங்களா, கொட்டாங்குச்சி, அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் இந்த மாதிரி புட்டு ரெடி பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு நீங்கள் வேக வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். புட்டு தட்ட போகிறேன். சூப்பராக வந்திருக்கு பாருங்க. நல்லா ஆவி பறக்க புட்டு ரெடி. இது மேலே நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு, கொஞ்சம் நெய், தேவைன்னா நாட்டு சக்கரை. அவங்ககிட்ட பேசிகிட்டே இருந்ததில் முந்திரி பருப்பு லைட்டாக, கொஞ்சம் மாதுளை, கொஞ்சம் சுண்டல், வெள்ளை சுண்டல். இன்றைக்கி பையனுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விட்டேன். எப்போதுமே சுண்டல் அவிச்சா பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சேர்த்து தான் 1/4 கிலோ வாங்கி எல்லாருமே சாப்பிட்டுப்போம். வாங்க சாப்பிட்லாம். சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட், ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி.